பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம ராஜே இருந்துட்டு கதிர்கிட்ட ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இங்கே பாரு, எல்லாத்துலேயும் நீ என் பக்க துணையாக இருந்திருக்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிற போது நீ என் பக்கத்தில் இல்லைன்ற போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற, ஆனால் என்னை பற்றி ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், கதிர் இருந்துட்டு எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராஜி, உன்னோட ஆசைக்காக அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பட்டம் படாமல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது. நான் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா? இது என்னம்மா கேள்வி? நீ போய் வாங்கிட்டு பார்ப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் எங்கள் அண்ணன் வீட்டாருக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலையும் நீங்களாம் ஒத்துமையாக இருந்து அதுவே எனக்கு போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ராஜி இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போன உடனே சக்திவேலோட முகமே கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கடுத்து தான் ராஜி இருந்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கப்பா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போய் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ நல்லபடியாக எழுதுவோம்மா, எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அவங்கள எந்திரிக்க சொல்கிறாங்க. திடீர்னு முத்துவேல் இருந்துட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சாயிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவேலுக்கு அந்த கேன்சர் ரொம்பவே அதிகமாக போயிட்டே இருக்குது. நம்ம கதிர் இருந்துட்டு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.